Hi guys. வணக்கம். வெல்கம் டு பிச் பரோட்டா பாட்காஸ்ட். இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. மீட்டிங். ஆமாம் கைஸ், முடிஞ்சிருக்கு. அற்புதமான வின் இந்தியாவுக்கு. ஆமா. இந்த வின்னால மட்டும் இந்தியா இந்த வின்ல மட்டுமே இந்தியா வந்து ஒரு 12 ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்காங்கன்ட்டு நிறைய ஃபோரம்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன். ஓகே. ஆமா. ஸோ இந்த மேட்சை வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் எண்ட் டு எண்ட் நம்ம இப்போ டைசெக்ட் பண்ணுவோம். கமான். ஸோ வாட் டிட் யூ திங்க் கோயிங் இன்டு தி மேட்ச்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க எல்லாரும்? கமான். ஆர்ச்சர் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். முதல் நாளே சொல்லிட்டானேடா ஆர்ச்சர் கிடையாது. ஆமா, பிளேயிங் 11 விட்டுட்டாங்க, அது ஓகே. ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே விட்டுருவான்டா. ஆனாலும் லைக் எக்ஸ்பெக்டேஷன் பிளேயிங் 11 இருப்பானேன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஆர்ச்சர் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்குவாட்ல இருப்பான் அப்படின்னு உடனே எல்லாரும் சொன்னது ஆர்ச்சர் வந்துட்டா இந்தியா கஷ்டப்படுவாங்க, ஆர்ச்சர் வந்துட்டா இந்தியா கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ஆர்ச்சர் வந்துருவாங்க. ரெண்டாவது தப்பு வந்து வின் பண்ணி பவுலிங் எடுத்தது அந்த பிட்ச்ல. ஸோ டாஸ் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் எடுத்தது எல்லாருக்குமே ஷாக் தான். சுத்தி யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் பவுலிங் பாத்திருப்பான். இப்ப கூட என்கிட்ட பேட்டிங் தான் ஆடுறேன்னு சொல்லிட்டு போனா. அதுதான். So first innings India batting as usual. ஜெய்ஸ்வால் and ராகுல் வந்து as usual சொல்லாத. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெல் ஆஃப் 12 overs ரொம்ப சூப்பரா போட்டாங்க. போத் கார்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லா பாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரி போட்டாங்க சொல்லலாம். ஓகே. அதுலதான் கேஎல் விக்கெட் விழுந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் தலைவலி. நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்கல. as usual அதுக்குள்ள as usual சொல்லாதீங்கன்னு வந்துகிட்டீங்க. இருங்கடா ஒரு நிமிஷம் இருங்கனே. சொல்லு. as usual கேஎலும் எஸ்எஸ்வி நிக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு எண்ட்ல விக்கெட் விழுந்துருச்சு. சூப்பர். அதத்தான் சொல்ல வந்தேன் நானு. சரி சொல்லிட்டல, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றோம். ஆமா. அதுக்கப்புறம் கருண் நாயர் டிட் ஹிஸ் திங், ட்ரை பண்ணான் திருப்பி. ஆனா எனக்கு என்ன கேட்டா நீ சாய் சுதர்சனா 3 ஆடுறதுக்கு வேற கருண் நாயர் நல்லதுன்னு. ஏன்னா 2 இன்னிங்ஸும் ரன்ஸ் கம்மினாலும் அவன் பால்ஸ் நிறைய ஆடி இருக்கான். ஸோ உனக்கு வந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு டைமும் கிடைக்கும். 50 பால் ஆடினது நிறைய பால் ஆடி இருக்கானா? சாய் சுதர்சன் ஆடவே இல்லை கரியர்லேயே. ஆடினது ஒரு டெஸ்ட் ஆடினாங்க. நான் என்ன சொல்றேன், நீ டிராப் பண்றது முடிவாயிருச்சு. கருண் நாயரை டிராப் பண்ணு, சாய் சுதர்சன் ஆடு. டேய் கருண் நாயர் கிளவன்டா சாய் சுதர்சன் கம்பேர் பண்ணும்போது. நீ என்ன சொல்ற, புது டீம் பில்ட் பண்ற, யங்ஸ்டர். நான் லாஜிக் என்ன சொல்றேன், நீ 2 வருஷம் டெஸ்ட் சைக்கிளா தானே பாக்குற. அப்படி பார்த்தானா ரோஹித் சர்மாவையும் கோலி ஓடியில இருந்து ரிட்டையர் ஆக சொல்லு. ஜடேஜா என்ன பண்ணிட்டு ஆடுறான்? ரொம்ப நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. உனக்கு யார் இருந்தாங்க விக்கெட் வந்ததுக்கு அப்புறம்? நிதிஷ்குமார் ரெட்டி வந்தான் ஒரு ரன்ல காலி பண்ணிட்டு போனேன். அவனா நின்றானா? சரி, இப்ப அடுத்த மேட்ச் மறுபடியும் நிதிஷ்குமார் ரெட்டி வெளியே உட்கார வைக்கலான்றீங்களா? கண்டிப்பா கூடாது. நிதிஷ்குமார் ரெட்டி நாங்க வெளில உட்காரன்னு சொல்றேன்ல. இல்ல ஜடேஜா எதுக்கு ஆடுறான்னு கேட்டீங்க. அவன் யங்ஸ்டர் கிளவன்னதுக்கு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ அந்த பொசிஷன் தான் புதுசா ஆள் பாத்துட்டு இருக்க, ட்ரை பண்ற. கரெக்டா? நீ அந்த பொசிஷனை பத்தி மட்டும் பேசு. கருண் நாயர் என்ன கேட்டா கருண் நாயரே ஆடுறது குறைக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப சாய் சுதர்சன் எப்போ இருந்துச்சுன்னா விக்கெட் விழுந்தாலும் இன்னொரு விக்கெட் அப்படியே கொடுக்குற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். பொறுமையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஆடி கொடுத்தாங்கடா. யாருக்கு? சாய் சுதர்சன். அதான் சொல்றேன், ஒரு மேட்ச் தானே. டேய் இவன் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய அடிச்சுட்டு வந்திருக்கான்டா. சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லெஸ் தேன் 40 ஆவரேஜ்டா. அந்த இம்பாக்டே பாரு லாங் ரன்ல. தம்பி நீயே டேட்டா அனலிஸ்ட் பாரு, இவன் கிட்ட இவ்வளவு டேட்டா இருக்கு, லோடா இருக்கு. யார் நம்புவ? ஸ்போர்ட்ஸ்ல டேட்டா மட்டும் முக்கியம் இல்ல. யார் தெரியுமா?
மேரடோனாவே மிட்ஃபீல்ட்ல ஆட வைக்காம வந்து ஸ்டாட் நல்லா இல்லைன்னு டிஃபென்சிவ் மிட்ல ஆட வைக்கிறவன். அப்படிதான் ஒரு டீம் போட்டு கொண்டு வந்தோம் 2 வருஷம் முன்னாடி, ஃபுட்பால் டீம் போடுறேன். இவன் வந்து இப்போ வந்து ஸ்டாட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்டாட் மட்டும் முக்கியம் இல்ல ப்ரோ. அது என் கூட ஜுராசிக் ஜாமான்றதும் சரி. கருணாயர் இல்லைன்னா நான் இன்னொரு மேட்டர் சொல்றேன். நீ இதே இது சொல்றல, கருணாயர் ஸ்குவாட்ல இல்லாம சாய் சுதர்சன் இருந்திருந்தானா இங்கிலாந்துக்கு இன்னும் அட்வான்டேஜ். ஏன்னா அவன் 4 கேட்ச் பிடிச்சிருக்கு. நீ ஒரே நிமிஷம், கருணாயர் இல்லாம கில்லு முன்னாடி ஆடட்டும் சரியா? கில்லு 4 ஆட போறேன். அது செட் ஆயிட்டான். கில்லு நீ 4 ஆட போற. ஓகேவா? ஜுரல்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? சரி, ஜுரலோட கருணாயருக்கு ஸ்டாட் ஜாஸ்தி ஆகுதுன்னு தெரியுமா? ஜுரல் ஆடுறது எல்லாமே ஆஃப்டர் 5. அதே பொசிஷன் தப்பு தான் பண்ற. சாய் சுதர்சன் தமிழ்நாடு காட்டினது ஓப்பனிங். இப்போ 1 டவுன் ஆடினது கருணாயர் வந்து ரன்னா அடிச்சான்ல, எல்லாமே அட் பொசிஷன்ஸ் 3 and 4. இப்போ கில்லு 4 ஆடுறப்போ நான் இதுக்கே வரேன். லாஸ்ட் இதுல அவன் இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாக்குறேன்ல டெஸ்ட், இதுல ஒரு இதுலயும் அவன் 40 கிராஸ் பண்ணல. ஆக்சுவலா நான் சொல்றது டெஸ்ட் ஃபார்மேட்ல மட்டும். சரி சரியா? நீ ஆனா கருணாயர் நீ சொல்ற மாதிரி அவன் 25 மேட்ச் ஆட வச்சீங்க. கரெக்டா பாத்துனா அவன் 7வது இன்னிங்ஸ்ல தான் அந்த 300 ரன்ஸ் அடிச்சான். அதுக்கு அப்புறத்துல இருந்து கிடையவே கிடையாது. 25 மேட்ச்லாம் இல்ல, மொத்தமே 10 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்கான். இல்ல நான் மேட்டர் என்னன்னு சொல்றேன். நீ வந்து சொல்ற கருணாயர் ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கருணாயர் 40 ரன் மேல அடிக்கலன்ற. சாய் சுதர்சனோட ஆவரேஜ் 40க்கு மேல இல்ல டொமஸ்டிக்ல. கருணாயரோட ஆவரேஜ் க்ளோஸ் டு 100 இருக்கு. இப்ப நீ யாரு க்ளோஸ் டு 100 இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 49 கருணாயரோட ஆவரேஜ். ரீசன்ட் சீசன்ஸ் பாரு, ஃபுல்லா பார்க்காத. அப்படி பார்த்தா சாய் சுதர்சனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுவே கிடையாது, ஸ்டாட்டே கிடையாது. அந்த லாஜிக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வீடியோ போடும்போது சாய் சுதர்சனை டிராப் பண்ணாதீங்கடான்னு சொன்ன இவன் தானடா. நம்ம எல்லாருமே தான் சொன்னோம். அதுதான் நானும் பாக்கிறேன். சாய் சுதர்சன் 39 வச்சிருக்கான்டா ஆவரேஜ். எத்தனை மேட்ச்ல? 30 மேட்ச்ல. அவன் எத்தனை மேட்ச் ஆடி இருக்கான்? 118 இன்னிங்ஸ் சொல்லு. இவ்வளவு மேட்ச் ஆடி கன்சிஸ்டன்ட் யாரு? நீயே சொல்லு. நான் திருப்பி சொல்றது, ஐ அம் டாக்கிங் அபௌட் தி சைக்காலஜி. கம்பீர் என்ன சொல்றான்? கம்பீர் என்ன சொல்றான்? பில்டிங் எ டீம் ஃபார் தி ஃபியூச்சர்ன்றான். ஃபியூச்சர்னா கருணாயருக்கு போவியா? கருணாயர் 33, சாய் சுதர்சன் 24. ஸ்போர்ட்ஸ்ல உனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குடா லாஜிக்கலி. ஓகேவா? ஃபார் தி ஃபியூச்சர்னா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 2 வருஷம் இல்லைனா சீரிஸ் கூட்டு வந்துட்ட. சரி, இருக்கிறவனை வச்சு நீ சீரிஸ் ஓட்டணும்னு எப்படி ஓட்டுவ? சரி, நான் அதே லாஜிக் கேட்கறேன். சரி, ஒரே நிமிஷம் இரு. நான் இதே லாஜிக் சொல்றேன். நீ இப்ப சொல்ற இதே கருணாயர் இன்னும் 3 டெஸ்ட் மேட்ச் முடிக்கிறான், இதே 30 ரன் தான் அடிக்கிறான்னா நெக்ஸ்ட் வர அப்ப டிராப் பண்ணிட்டு வேற ஆப்ஷன் பாரு. சரி, அப்ப நீ இருக்கவே சாய் சுதர்சனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எனக்கு அது கண்டிப்பா தோணுது. ஏன்னா அது எனக்கு இன்னொன்னு பெருசா தோன்றது, தமிழ் பையன்றது நல்லா இது பண்ணுவாங்க. தமிழ் பசங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் தூக்கிடுவாங்க ஸ்குவாட்ல. நான் நல்லா பழத்தை எடுத்துப்பாரு, பழைய ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. தமிழ் பசங்க போய் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் தூக்குவாங்க. அதெல்லாம் ஓகே தான்டா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நீ பெக்கிங் ஆர்டர்ல பார்த்தனா சரி, நான் ஒரே லாஜிக்கல் கொஸ்டின் கேட்கறேன். பிஃபோர் ஸ்குவாட் வாஸ் ரிலீஸ், were you surprised with Sai Sudarshan's inclusion or Karun Nayar's inclusion? Karun Nayar included because of social media da. அது இருக்கட்டும். பியூர் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் நீ யாரோட இன்க்ளூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? கருண் நாயரா சாய் சுதர்சனா? டெஸ்ட்டுக்கு நான் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதிர்பார்க்கல. வேற யாரு வருவா? நான் வைபவ் சூரியன் சேர்ந்து ஆடணும் எதிர்பார்க்கறியா? தேவதத் படிக்கல் இன்ஜூர்டா இருக்கான். நான் படிக்கல் இருந்தானா 2 பேரையும் குறைச்சு படிக்கல் தான் ஆடுவேன். அது நம்ம இது பேசணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இல்லாம படிக்கல் தான் ஆடுவேன். படிக்கல் இன்னொன்னு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வேண்டாம். ஸ்ரேயாஸ் ஐயர் இதுக்குள்ள டெஸ்ட்ல எதிர்பார்க்காத. அவனுக்கு பொசிஷனே கிடையாது. 3ல ஆட மாட்டான். அவன் 4க்கு மேல தான் ஆடுவான். அவனுக்கு கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆகணும். 4ல கில்லி போய் இடத்த விடவே மாட்டான். போய் மீதி ஃபார்மேட்ல 4 பிடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும்.
சரியா? அவன் வந்து உனக்கு 4ல நீ மறந்துரு சரியா? அதுக்கப்புறமா நீ 5ல வந்து பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து பெஸ்ட் திங் ஃபார் இந்தியா என்னதுன்னா கில் அண்ட் கண்டினியூஸா வரானுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கில் எப்படி இருக்கான்னா இந்த ஷாட்ஸுக்கெல்லாம் போறது இல்ல, இந்த முன்னாடி டிஃபென்ஸ் ஆடுவானுங்க பத்தி அந்த மாதிரி அடிக்கிறான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால். ஸோ அதனால 2 சைடு பண்ணிட்டு விக்கெட் விட மாட்டான். அவனுக்கு எப்படியும் அந்த 30 ரன் கன்ஃபார்ம் அடிச்சுட்டு தான் விக்கெட் விடுவான். ஸோ அதனால உனக்கு 2 பொசிஷனுமே சாலிடா இருக்கு. அதனால அதை மாத்தவே மாட்டானுங்க. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி 6 வந்து ஆஃப்டர் திஸ் ஃபெயிலியர் நீங்க என்ன சொல்றீங்க, மறுபடியும் சாய் சுதர்சன் உள்ள கொண்டு வரணும்ன்றீங்களா? இல்ல 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 என்ன நான் கேட்டா நிதிஷ்குமார் ரெட்டி நான் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிதான் இல்ல, நான் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிதான்றேன். நான் சொல்றது இன்ஸ்டெட் ஆஃப் கருண் நாயர் they should have gone with சாய் சுதர்சன் for this match. 2 more match என்ன கேட்டா 2 more match. அதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சோடனே ஏதாவது சொன்னோம், உடனே டிராப் பண்ணாதீங்கடா 2 மேட்ச் டிராப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். என்னோட சேஞ்ச் என்னவா இருந்துச்சு, சார்துல் தாக்கூர் தூக்கிட்டு பிரிங்கி நிதிஷ்குமார் ரெட்டி, அதே மாதிரி பும்ராக்கு பதிலா குல்தீப் யாதவ் அண்ட் ஆகாஷ் தீப் இன்ஸ்டெட் ஆஃப் பிரசித் கிருஷ்ணான்னு. புரியுதா? நான் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ண சொல்ல, நான் அந்த சேஞ்சஸ் தான் சொன்னேன். ஆனா இப்ப நீ அவங்க பண்ண சேஞ்சஸ் படி பார்த்தாங்கன்னா they have taken out one more batter and brought in an extra bowler தான். ஆமா ஆக்சுவலா இப்ப நீ சேஞ்ச் பண்ணணும்னா வாஷிங்டன் சுந்தர் தான் ஆடுது. எதுக்கு ஆறான்னு எனக்கு லாஜிக்கலே டோன்ட் see any reason. அவன் given the next best is in Lord. அவனை எடுத்துருவானுங்க. அவனை எடுத்து டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல. ஆனா நான் ஸ்குவாட் எடுக்கும் போதே சொன்னேன், ஏன்டா எல்லாரும் ஆகாஷ் தீப் நீ முட்டு கொடுக்குறேன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? சொன்னேன் பாத்தீங்களா? நான் ஆகாஷ் தீப் சொன்னேன்டா. நான் ஸ்டார்டிங்ல ஒன்லே சொன்னேன் அவன் ஆடணும்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தியா இம்பாக்ட்? அதான் அவனுக்கு வந்து அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்குடா, இது வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க இவங்க. ஹர்ஷதீப் நான் சொல்றேன்ல, ஹர்ஷதீப் சார் எக்ஸலென்ட் லிமிட்டட் ஷார்ட் ஃபார்மட் பவுலர், நாட் எட் டெஸ்டட் இன் ஓடிஐ. ஒரு மேட்ச் பார்க்கலாம், ஆனா லாஸ்ட்ல வேண்டாம். இல்ல என்ன கேட்டா ஹர்ஷதீப் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி கீப் ஹர்ஷதீப் ஃபார் லிமிட்டட் ஓவர்ஸ். எதுக்கு எல்லாரும் எல்லா ஃபார்மட் ஆடணும்? கரெக்ட், எல்லாரும் ஃபார்மட் ஆடணும். நான் வந்து என்ன சொல்றேன்னா டெஸ்ட்ல வந்து யுவர் ஸ்டாட் வித் பும்ரா இஸ் வர்ஸ்ட். ஓகேவா? வித்தவுட் பும்ரா லாஸ்ட் 8 டெஸ்ட்ல 8மே ஜெயிச்சிருக்கும். வித் பும்ரா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், அவன் நல்லா ஸ்டார்ட் பேட் பண்ணிக்கிறான் பும்ரா. ஓகேவா? டு பி ஆனஸ்ட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பும்ரா வந்துட்டான்னா மொத்த டீம் அவன் மேல டிபெண்டன்ட் ஆயிருது. அவன் ஆக்குறான்னு நம்ம சொல்ல முடியாது தம்பி. அவன் தான்டா ஆக்குறான். அவன் என்னப்பா ஆக்குறான் சொல்லு. அவனுக்கு அந்த கேபிலிட்டி இருக்குடா. அவன் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் எடுக்க மாட்டான், அவன் பண்ணிடுவான். இருக்கு அவன் பும்ரா வந்து கேபிலிட்டி இல்லன்னு சொல்ற ஒரு இது இருக்கு. ஆனா அவன் வந்தாலே ஏன் மீதி எல்லா பவுலர்ஸும் ஆர் பெர்ஃபார்மிங் வர்ஸ். அது டீம்ல தான் பேசணும். டீம் ஏன் அப்படி ஆகுதுன்றது டீம்ல தான் பேசணும்னா இந்த டெஸ்ட்ல சிராஜ் வந்து இது பண்ண முடிஞ்சு. லைக் என்ன சொல்றது, சிராஜ் வாஸ் ஏபிள் டு சிராஜ் இந்த மேட்ச் இல்லடா, பும்ரா ஆடாத மேட்ச் எல்லாம் பாரு ரைட்டா ஸ்டெப் இன் பண்றான். இப்ப வந்து நான் இது கேட்டாலும் நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், இப்போ பும்ரா வந்து இந்த இன்ஜூரி ஆகுறேன் என்னால இவ்வளவு போட முடியாது அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ எனக்கு தெரியும் உனக்கு டெஸ்ட் பிடிக்கும்னு. ஒண்ணு ஜேமி ஆண்டர்சன் மாதிரி லிமிட்டட் ஓவர்ஸ் விட்டுட்டு இங்க வந்து ஆடு, இல்லையா இதை விட்டுட்டு லிமிட்டட் ஓவர்ஸ் போயிடு. ஏன்னா ஒண்ணு சொல்றேன், நம்ம ஊருக்காரன் எவனா இருந்தாலும் இந்த லூக்ரேட்டிவ் ஐபிஎல் ஆஃபரை விட்டுட்டு வெளியே வர மாட்டான். சரியா? அதனால அவன் லிமிட்டட் ஓவர்ஸ் தான் எடுப்பான். எல்லாம் சொல்லுவானுங்க வாழ்க்கையிலே எனக்கு டெஸ்ட் தான் பிடிக்கும், டெஸ்ட்ல தான் ஊம்புவேன் அப்படின்னா சொல்லுவானுங்க. ஒரு வார்த்தை இப்படி போட்டு பாருங்க, கிவ் திஸ் ஆப்ஷன் டு எனி பவுலர் ஆர் பேட்டர், என்ன டிசைட் பண்றான்னு பாருங்க. லிமிட்டட் ஓவர் தான் ஆடுவானுங்க. 10ல் ஒருத்தன் தான் வந்து இதை ஆடுவான். கண்டிப்பா டெஸ்ட் ஆடுவான். கண்டிப்பா. ஆமா, இவன் 5 நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் 90 ஓவர் ஆட்டதை அவன் 4 பவுல் பாட்டு காசு பார்ப்பானா இல்லையா? ஆமா, அதுக்குதான் சொல்றேன். நீங்க வந்து பும்ரான்றீங்க. என்ன கேட்டோன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், புவனேஸ்வர் குமாரும் அவ்வளவு இதுவா இல்ல. அவன் வந்து அந்த ஓப்பனிங்
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் 5 ஓவர்ல விக்கெட் எடுத்தா அப்புறம் அவனுக்கு ஸ்விங் குறைஞ்சிரும். ஓகேவா? அதனால அவன் அப்புறமா இன்னொரு இன்னன் அவுட் பவுலர் ஒருத்தர் தான், யாருன்னு சரியா ஞாபகம் இல்லை. டிண்டாலாம் இல்லடா, அவன் அவ்வளவு பழசெல்லாம் இல்லடா, இப்ப ரீசெண்டா ஷமி. அது அட்டாக் மாதிரியே இருக்காது, ஆனா அதெல்லாம் வச்சு நிறைய ஜெயிச்சோம். இங்க வந்து நம்ம வந்து பிளேயர்ஸை கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணி விட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன், ஓவர் ஹைப் மட்டும் காரணம் இல்ல, டீம் ஏன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இன்டர்னலா தே ஷுட் பி டிஸ்கசிங் அபவுட் திஸ். ஏன்னா நீ யோசிச்சு பாரு, பும்ரா இல்லாத மேட்ச் தே ஆர் ஏபிள் டு அவுட் பெர்ஃபார்ம் பும்ரா. ராஜா இருக்கட்டும், ஆகாஷ்தீப்பா இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து ஆகாஷ்தீப் இப்பதான்டா ஆடுறான். நான் ஒன்னு சொல்றேன்டா, நீ ஓப்பனிங் ஸ்பெல் ஆகாஷ்தீப்புக்கும் பும்ராக்கும் போடுறான். நான் 200% பெட் வைக்கிறேன். ஆகாஷ்தீப் பெட்டர் ஸ்பெல் போடுறான் பும்ராவோட. ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ராக்கு பயப்படுவானுங்க, அடுத்த ஓவர் ஆகாஷ்தீப் போடுவான், அப்ப இருந்து பும்ராவே அடிச்சிருவான், ஆகாஷ்தீப் கொஞ்சம் பார்த்து ஆடுவான்னு வருவானுங்க. நான் என்ன சொல்றேன், அதான் இல்ல நான் என்ன சொல்றேன், பும்ரா விளையாடும்போது மட்டும் ஏன் மிச்ச டீம் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்குது, அதை நீ யோசி. நீ பும்ரா மேல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னா பும்ரா அவன் வேலை பவுலிங் பண்றது பார்த்து போயிடுவான். இல்லடா நான் சொல்றேன், நான் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்றேன் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. பும்ரா வந்துட்டான்னா ஃபர்ஸ்ட் அவன் எண்ட் செலக்ட் பண்ணுவான், சீனியர் பவுலர் எண்ட் செலக்ட் பண்ணுவான். 2 அவன் பவுலிங் பார்ட்னர் அவன் தான் சூஸ் பண்ணுவான், யாரு கூட நான் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவேன்னு. புரியுதா? இப்ப நான் ஆகாஷ்தீப்பையோ சிராஜையோ கூப்பிட்டு போனேன்னா ஒரு கேப்டனாவோ இல்ல சீனியர் பிளேயராவோ நான் சஜஸ்ட் பண்ணி வந்து போடுறா அப்படின்னு. பும்ராவை கூப்பிட்டு போனா உனக்கு அந்த லிபர்ட்டி இருக்கான்னு சொல்லுப்பா. ஆல்ரெடி இந்த செஷன் வந்து ஒரு 8 ஓவர் போட்டான், 4 ஓவர் அவன் போட்டான்னா விக்கெட் விழுக்கும், வந்து போடுன்னு சொல்ல முடியுமா? அவன் வந்து எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றான், ஆனா அவன் போட்டா விக்கெட் விழுன்னு தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 ஓவர் போடு அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்லலாம். அவன் ஒத்து விடுவானா? அவன் யாரா போய் சொல்லிடுவான் மேனேஜ்மெண்ட் கிட்ட இப்பெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு. அடுத்து டீமுக்குள்ள மாத்ததான் பார்ப்பானுங்க. நான் சொல்றது ரைட் ஆடுறாங்க. அதனாலதான் பும்ரா டீசென்ட். நான் சொல்றேன்ல, ஆக்சுவலி பும்ராஸ் ஒன்லி அட்வான்டேஜ் இஸ் பவுலிங் ஆக்ஷன், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நம்ம இப்ப அப்படியே மேட்ச்க்குள்ள வருவோம். எங்க சவுண்ட் வருது? சரி கல்யாண் ஜுராசிக் ஜவான் சொல்லுங்க ப்ரோ. என் பக்கம் எதுவும் கிடையாது, காத்து அடிக்குது இங்க. உங்க மைக்ல இருந்தான் ப்ரோ, உங்க மைக்ல இருந்து தான் நாய்ஸ் சிம்பிள் வருது, அதனால வந்து ஒண்ணு. ஓகே ஓகே. இல்ல காத்து சவுண்டா ஃபேன் சவுண்டா இருக்கலாம். சரி, நான் அதான் சொல்றேன், இந்தியாவோட பேட்டிங் வந்து என்ன கேட்டேன்னா அன்சேஞ்சா லார்ட்ஸுக்கு போறது நல்லது. கரெக்ட்லாம். வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா அப்படியே பும்ரா கொண்டுட்டு பிரசித் கிருஷ்ணான்றவனா அப்படியே எங்கேயாச்சும் எட்ஜ்பாஸ்டன்லயே விட்டு போயிருங்க, டிராவலே பண்ணாதீங்க கூட. எப்படி பர்மிங்ஹாம்ல விட்டு வந்தீங்களோ அந்த மாதிரி, ஹெட்டிங்ல விட்டு வந்தீங்களோ அந்த மாதிரி இவனை பர்மிங்ஹாம்ல விட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அப்ப எப்படி மேட்ச் முடிய ஒவ்வொருத்தனே டிராப் பண்ணிட்டு வந்துருவோன்றியா? அடுத்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் விட்டுறலாம், சொல்லக்கூடாது, அதுக்குன்னு உனக்கு வேலை இல்லை. 5வது மேட்ச்ல சாய் சுதர்ஷன் விட்டு வந்துடலாம், முடிஞ்சுச்சு. 5வது மேட்ச்க்கு அப்புறம் எல்லாரும் வந்துடலாம், பிரச்சனையே இல்லை, எல்லாரும் வந்துடும், கவலைப்படாது. அதான் இந்தியா பேட்டிங் போன இன்னிங்ஸுக்கு இந்த இன்னிங்ஸ் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் ஜடேஜா கான்ட்ரிபியூட் பண்ணா, ஜடேஜா நான் கான்ட்ரிபியூட் இல்லை நல்லா நின்னான், ஜடேஜா ஒரு 2 பிடிச்சு நின்னதுனாலதான் சுப்மன் கில்லால 269 அடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா ஒண்ணு சொல்லியே ஆகணும், கேப்டன்சிக்கு முன்னாடி இருந்த ஓவர்சீஸ் பெர்ஃபார்மன்ஸும் கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஓவர்சீஸ் பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி இப்படி மாறுறான்னு எனக்கும் புரியல. ஆமா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல உனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீமுக்குன்னு ஒரு டீம்ல ஆடுற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ரோஹித் சர்மா இருந்தா இப்ப நீ அது ஒரு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பாப்பானுங்க, அடிப்பாங்கல்லடா, என்ன கேப்டனா இருந்து எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. ஆமா, இப்ப முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா எல்லாருக்கும், லார்ட்ஸ்ல கோலி மேட்ச் பார்க்க வருவானா மாட்டானுமா? லாஸ்ட்ல கோலி மேட்ச் பார்க்க வரணும், திருப்பி சுப்மன் கில் 100 அடிக்கணும். 100னா 200, 200 திருப்பி கேட்கல, 200 இன்னிங்ஸுக்கு 100 அடிங்க போதும்.
9 ரன்ஸ் அடிச்சான்னாலே அவன் வந்து கோலி ஒரு சீரீஸ்ல அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோரை பீட் பண்றான் இது வரைக்கும் ஸ்டாட் படி. ஓஹோ ம். 2 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான். அதுக்குள்ளேயேவா? ஓ மை காட். ஆமா அவ்வளவுதான். கேப்டனா வந்து முடிஞ்சிரும். கேப்டனா இல்ல, as a இல்ல பிளேயராவே கேப்டனா தான் அந்த இது as a ஆஸ் கேப்டனா அந்த ஸ்டார்ட். as a பிளேயரா ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டெஸ்ட் சீரிஸ் வந்து டான் பிராட்மன் கிட்ட தான் இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ஆஸ் கேப்டன் தானே. விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல அவன் நல்லா ஆடான்னு வச்சும்போதே கேப்டன்ல இருந்தான். 2014 கேப்டன் ஆயிட்டான். ஆமா ஆமா ஓகே ஓகேவா? ஸோ அதனால அவன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே நல்லா ஆட ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் வாஸ் டீசென்ட் ஸ்டாட்ஸ், நாட் பேட் ஸ்டாட்ஸ். ரொம்ப வரும் தான் வேணும். அதே மாதிரி சுப்மன் கில் வந்து இந்த இடத்துல பாராட்டணும். ஃபர்ஸ்ட் கேப்டன் டு ஸ்கோர் டபுள் 100 இன் இங்கிலாந்து. இல்லடா பூனமோகன் தான் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு இந்த ஸ்டாட். ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் எனி இந்தியன் இன் இங்கிலாந்து. ஃபார் எனி கேப்டன், எனி விசிட்டிங் கேப்டன் இன் இங்கிலாந்துன்னா விசிட்டிங் கேப்டனும் இதுவும் கூட அது பேர் என்னது, சவுத் ஏசியன் கேப்டன் அந்த மாதிரி. ஓகே இந்தியா ஹையஸ்ட் ஸ்கோர், ஒரு இந்தியனா ஹையஸ்ட் ஸ்கோர் தான் இங்கிலாந்துல. ஸோ இங்கிலாந்துல மட்டுமா இல்ல மொத்தமா? இங்கிலாந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங் சூப்பரா ஆடினாங்க. அண்ட் பவுலிங் என்ன பவுலிங் வாட் யூ திங்க் அபவுட் இங்கிலாந்து பவுலிங் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்? இங்கிலாந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் நியூ பால்ல நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேன், பிச்சே அப்படிதான் இருந்துச்சு. அதுலாம் இல்ல, இந்தியா பவுலிங் அப்பயே அப்படிதான் இருந்துச்சு. நியூ பால்ல உனக்கு நல்ல விக்கெட் சொல்லிருந்துச்சு. when the ball got ஆமா அதான் இங்கிலாந்துமே பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ்ல இருந்து ஐ மீன் somewhere around 5 விக்கெட்ஸ் 5 ஓகே ஆமா 84 for 5 இருந்திருக்கு. 303 ரன் பார்ட்னர்ஷிப். அப்பா நான் வந்து சொன்னேன்ல, நீங்க வந்து சும்மா இங்க ஆடினதை பார்த்துட்டு ஹாரி ப்ரூக் அது இதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பிக் திங் இன் இங்கிலாந்து கிரிக்கெட். இவனுங்க வந்து ஒரு மினி பார்சலோனா மாதிரி ஆயிட்டு இருக்காங்கடா. இப்பதான் மெஸ்ஸி போயிட்டு யமால் வந்திருக்கான்னு பாக்குறாங்க, அதுக்குள்ள லாமாசியில இருந்து ஒருத்தனுக்கு போனாங்க. அந்த மாதிரி ஜேக்கப் பெத்தல் வச்சிருக்கானுங்க உள்ள. இல்ல ஆனா எனக்கு என்னமோ ஹாரி ப்ரூக் டெஸ்ட் சூப்பரா ஆடுறான், இல்லனே சொல்லல. டெஸ்ட்ல கேட்ட 300 டெஸ்ட் சூப்பரா ஆடுறான். ஓடிஐ T20 வந்துருச்சுன்னா தலைவர் வந்து ஸ்கேம் தான் பண்றான். இல்ல ஓடிஐ டீசென்ட்டா ஆடி இருக்கான். ஓடிஐ ஆடல பெருசா இது வரைக்கும். இப்பதான் கேப்டன் ஆயிருக்கான். எல்லாத்துலயும் அடிதம்பா வாங்கினான். லிமிட்டட் ஓவர்ஸ் கேப்டன்ரா. இப்ப பாப்போம். சுமன் கில்லே அடிக்கிறான். அதே பவர் வந்து அவருக்கு வருதான்னு பாப்போம். கில்லே அடிக்கிறான், அடிக்க மாட்டான் அந்த மாதிரி. இங்கிலாந்து சைடுல சேஞ்சுன்னு பார்த்தா பேட்டிங்கா மாத்தவே வேணாம், பவுலிங்கும் மாத்த வேணாம். ஆர்ச்சரை உள்ள கொண்டு வா. எனக்கு என்னன்னா ஆர்ச்சர் கொண்டு வருவேன்னா எது யாருக்கு பதிலா கொண்டு வர போறேன்? என்னடா வாட் தி ஃபக் ப்ரோ? இன்னும் உங்களுக்கு என்ன நான் ஜாஸ்டங்க வெளிய எடுக்கணும்னு ட்ரெண்டிங்கா? எனக்கு யாரையுமே எடுக்க கூடாதுன்றேன் நானு. இதே டீமோட போட்டுன்றேன். சிவம் டு இம்பாக்ட் அப் பண்ண மாதிரி பண்ணுன்றீங்க. சிவம் டு என்னடா இம்பாக்ட் போட்டாங்க? ஜாஸ் பட்லர் வந்து பிரஸ் ஓகே ஞாபகம் இருக்கா? அவன் தான் போகணும், ஓக்ஸ் தான் போகணும். கார்ஸ் உனக்கு அந்த பேஸும் மூவ்மெண்ட் இருக்கு, டங்கு உனக்கு ரா பேஸ் இருக்கு. கேஎல் ராகுல் விக்கெட் இறக்குனா பாரு, வர்த்து ப்ரோ. ஆகாஷ்தீப் ஜோ ரூட் கொண்டு இறக்குனா பாரு. நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யார வெளிய எடுக்க? நீ என்னடா ஓகே இவர் இந்த கொடியெல்லாம் வச்சு விளையாடுறது வந்து வெளியே போயிரு. நான் வந்து கிரிக்கெட் பாக்குறப்ப இந்த கொடியெல்லாம் இது
ஓகேவா? இவங்க பண்ற பாலிடிக்ஸுக்கெல்லாம் நான் பிசிசிஐ பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான், சேனல் 2 நாள்ல பேன் ஆயிடும். நம்ம சேனல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க. பேன் பண்ணா அவங்களுக்கு அசிங்கம். ஆமா ஆமா. நம்மளே ஒரு தெருமுறையில உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிருக்கோம். சரி. ஆனா நீ இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தனா, எக்ஸெப்ட் ஃபார் ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேமி ஸ்மித் ஒருத்தன் கூட ஆடல. ஆனா ஆடல. ஏன்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் நியூ பால் அவுட் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் செகண்ட் நியூ பால் அவுட் ஆச்சு. ஆமா, பால் ஓடனதுக்கு அப்புறம் ஃபுல்லா இவங்க 2 பேர் தான். 25th ஓவர்லயே வந்தான். அந்த 25th 23rd அதான் சொன்னேன்ல, அந்த எஃபெக்டிவ்னஸ் 30 ஓவர்ஸ் தான் இருக்கும். அப்ப இருந்தா 50 ஓவர்ல 300 ரன் அடிச்சிருக்காங்க. அதான் மொத 5 விக்கெட் எடுத்தது 22 ஓவர்ஸ்ல. அடுத்த 5 விக்கெட் எடுத்தது 82nd ஓவர்ல ஆரம்பிச்சு 90th ஓவர்ல முடிச்சிட்டாங்க. 82nd ஓவர்ல 6 விக்கெட் விழுந்திருக்கு. அந்த ப்ரூக் விக்கெட்ல இன்னொரு விஷயம்னா, ப்ரூக் வந்து அதுக்கு முன்னாடிதான் கொஞ்சம் கிராம்ப்ஸ் வந்துச்சு அவனுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு போங்க, அதனால லெக் ப்ராப்பரா மூவ் பண்ணணும். அப்பயே தெரிஞ்சிருச்சு விக்கெட் விட தான் போறான்னு. ஏன்னா அது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தான். சோ அதுக்கு அடுத்து இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் மறுபடியும் கில் மட்டும் தான் அடிச்சான். இல்ல, கில்லு ரிசர்வ் பண்ணிட்டு ஜட்டு 3 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கேஎல் ராகுலும் பண்ணான். கேஎல் ராகுல் நின்னுட்டான். ஆனா கேஎல் ராகுல் போறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்துச்சு எல்லா பாலும். அதே மாதிரி தான் நியூ பால்ல நல்லா. அதுக்கு என்ன தம்பி பண்ற தம்பி? அப்படி பார்த்தா எல்லா பால்லயும் எக்ஸ்பெக்டட் ப்ராபபிலிட்டி இருக்கதான் செய்யும். இல்லடா, எக்ஸ்பெக்டட் ப்ராபபிலிட்டி இருக்கட்டும். அது வந்து நீ அந்த ஒரு பாலுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராபபிலிட்டி வந்து 0.9 இருக்கும். அப்படி சொல்றேன். நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி பால்ஸ். அதான் இந்த இன்னிங்ஸுமே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியாவோட இம்ப்ரூவ்மெண்ட் பவுலிங் யூனிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பேட்டிங்கும் ஓரளவுக்கு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 4 பேர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த மேட்ச் ஒரு 5-6, அது 4ன்றது 6 ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா மீதி பெரிய கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டேன்னா, இப்ப அடுத்த மேட்ச் பும்ரா வந்து என்ன ஆக போகுதுன்றதுதான். சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப அடுத்த மேட்ச் பும்ரா வந்து எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுது ஆல்ரெடி. அப்ப அவனை நீ அதான் சொன்ன மாதிரி லிமிடெட் ஓவர்ஸ் மட்டும் ஆட விட்டு நெக்ஸ்ட் வர ஏதாவது டீம் அதெல்லாம் நடக்காதுப்பா, வாய்ப்பு இல்ல. அவன் இன்ஜூரி ஆனதுன்னா அது பிளேயரோட டிசிஷன் தானடா. நீங்க சொல்றது எல்லாமே ஐடியலா நடக்க வேண்டிய விஷயம். ஆனா பிசிசிஐ யோசிங்க, பண்ணுவீங்களா? இப்ப இல்லடா, பாரு இவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லன்னு சொல்லுவியா? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருக்கு. நீ ஒண்ணுமே இல்ல, நீ உனக்கு எக்ஸ்ட்ரா கட்டர் வேணாம். வாஷிங்டன் சுந்தர் நீ உட்காருவி, பும்ராவை உள்ள கொண்டு வா, அவ்வளவுதான். 4 பேர் இருக்கா இப்போ கையில. பிரசித் கிருஷ்ணா வந்து நீ விட்டுட்டு வான்ற, அவனை சும்மா ஒரு 5 ஓவர் கொடுத்து உட்காருவி. இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த பிரசித்துக்கு பதிலா bring in either Kuldeep or if you think you want an extra batter, go for Dhruv Jurel or Sai Sudarshan. கூட வேண்டாம், Dhruv Jurel ஏன்னா கரெக்ட். Sai Sudarshan டாப் ஆஃப் தி ஆர்டர் வரணும், வாய்ப்பு இல்ல. Dhruv Jurel போங்க. இல்லடா, நான் என்ன சொல்றேன், லாட்ஸ் வந்து உனக்கு வந்து ஃபாஸ்ட் கண்டிஷன். இஃப் சப்போஸ் பிரசித் கிருஷ்ணா இதுல இருந்து ஒரு 2 விக்கெட் அவன் எடுத்தானாலும் லாபம் தானே. அவன் எத்தனை ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுக்கிறான்ற மாதிரி அது ஒண்ணு இருக்கு, கரெக்ட். ஆனா அவன் ஒரு பக்கம் அவன் ஒரு ஆள் தானே இருக்கான், மிச்சம் 3 பேர் உனக்கு கண்டெயின் பண்ணுவானுங்க. கண்டெய்னா வாட் ப்ரோ? ரன்ஸ் you are talking about test cricket. சாரி ப்ரோ, சாரி. இல்ல, என்ன கேட்டா அது ஒரு சைடு இருக்கட்டும். கண்டெயின் பண்றதுக்கு யார் இருக்கா? சிராஜெல்லாம் கண்டெயின்லாம் பண்ண மாட்டான், அக்ரஷன் தான். சிராஜா இருக்கட்டா கண்டெயின் கிடையாது. ஆகாஷ்தீப்புமே ரொம்ப பெரிய கண்டெய்னிங் போலலாம் கிடையாது. உனக்கு ஆகாஷ்தீப் வந்து ஒரு இது மாதிரி, கொஞ்சம் மினி ஸ்டார்ட் மாதிரி. ஒண்ணு ரன் நல்லா தருவான், ஆனா அதே டைம்ல உனக்கு அந்த 2 பால்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். ஆமா,
அங்க அவனுக்கு சைடுல ஹேசல்வுட் இருக்கிறதுனால ஸ்டார்க்கு விடுறதுன்னு தெரியல, அவ்வளவுதான் மேட்டர். பாரு ட்விஸ்ட் அடி போகுது. வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் மறுபடியும் சதுப் தாகர் உள்ள கொண்டு வரேன்னு போறேன். இல்ல அது கூட decent இல்ல எனக்கு தாக்கூருக்கு பதிலா ஐ நீட் டு see குல்தீப் பிளே. ஏன்னா லாஸ்ட் 2 days நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் ஃபைனல்லயே பார்த்தோம். லாஸ்ட் 2-3 days வந்து நல்லாவே இது ஸ்பின் ஃபர்ஸ்ட் செகண்ட் டேல இருந்தே ஸ்பின் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ட்ரை ஆகி பிச்சு பயங்கரமா ட்ரை ஆகி நல்ல ரஃப் பேட்ச் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மார்க்ரம்லாம் விக்கெட் எடுத்தேன். மார்க்கம் மட்டும் முக்கியமான தான் விக்கெட். அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்தான்டா விக்கெட் எடுத்தான். ஆமா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்தா மெயின் விக்கெட் எடுத்தேன். முக்கியமான விக்கெட் எடுத்தது பை மார்க்ரம் 2 இன்னிங்ஸ்லயே ஆக்சுவலா. 2 இன்னிங்ஸ்லயுமே அந்த இதுல ஐ பிலீவ் பிளேயிங் குல்தீப் வில் பி a good option given ஸ்வீப்ல அடிச்சாருன்னு அடிக்கக்கூடிய ஆள் இருக்காங்க. கரெக்ட். டக்கெட் அடிப்பான், போப் அடிப்பான், கிராலி அடிப்பான், ஸ்மித் அடிப்பான், ப்ரூக் அடிப்பான். ஹாரி ப்ரூக் வெர்சஸ் குல்தீப் யாதவ்டா. நான் தான் பேர் சொல்லிட்டு தானே வர்றேன். நான் விட்டேன் அதெல்லாம் பேரு. நான் விட்ட ஒரே பேர் ரூட் மட்டும் தான், ஜோ ரூட் மட்டும் தான் விட்டேன். பாப்போம். ஐ பிலீவ் எனக்கு பூனமான் சொன்னது ஒரு விதத்துல ஐ அக்ரி டு தட். இது பிரிங் இன் ஐயா பேர் என்னடா, பும்ரா இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ்குமார். ஐயா வாஷிங்டன் சுந்தர் சார். வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா. மத்தபடி எனக்கு சேஞ்சஸ் வந்து எதுவும் தோணல. எனக்கு அதே சேஞ்சஸ் தான். ஓகே வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது அந்த பேட்டிங் கொஞ்சம் நிக்கும். இல்ல பரவாயில்ல வேண்டாம், இந்த பேட்டிங் எங்களுக்கு போதும். இந்த பேட்டிங் போதும், பாத்துக்கலாம். கரெக்டா வேணா ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 44 ரன் அவனும் அடிச்சேன். இல்ல பரவாயில்ல 44 ரன் தானே, பாத்துக்கலாம். 330 ரன்ல ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்ச். அந்த 40 ரன் இல்லைன்னா 100 ஒரு நம்ம 3 ரன்ல ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோ நம்ம அடுத்த மேட்ச். அதனால தலைவர் திமிங்கலம், do you have any other comments? வாஷிங்டன் சுந்தர் இல்லைனாலும் இஃப் நெக்ஸ்ட் மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆடுறான்னா அவன் கொஞ்ச நேரம் ஆடுவான்டா. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்தந்த ரீஜன்ல ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு நான் குஷன் கொடுத்துருவேன் என் சைட்ல இருந்து. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் தேர் பிளேயிங் என்ன பர்டிகுலர் ரீஜன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் பி சாய் சுதர்ஷன், கருண் நாயர், வாஷிங்டன் பேருண்டா இவன் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் பேருண்டா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ். அது 3 பேருக்குமே இதுதான் ஓகே 2 பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸே. நான் அதனாலதான் சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் கருண் நாயர் இருக்கட்டும் போன மேட்ச்ல நான் பெருசா எதுவும் இது பண்ணிக்கல. யார் 2 பேருக்கு இதுதான் வந்து உனக்கு ஓவர்சீஸ் ஃபர்ஸ்ட்? சாய் சுதர்ஷனும் கருண் நாயருக்கும். அப்படியா? கருண் நாயருக்கு முன்னாடி ஆடினது? கருண் நாயர்லாம் வெளியே ஆடினது. நிதிஷ்குமாருக்கும் ஆடிப்பான்டா. இல்லடா ஆஸ்திரேலியால ஆடிப்பான்டா. ஓவர்சீஸ் சொல்றான்டா. இதான் ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார் டெபியூவே ஓவர்சீஸ் தான். இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட். ஆமா அதான் நான் சொல்றேன். ஓவர்சீஸ்னே கொஞ்சம் குழம்பிட்டேன். பாப்போம் வேற எதனா இருக்கா? Okay, who do you predict? What is the predictions for Test 3 at Lord's? England. England. Okay. தலைவரே இந்தியா இந்தியன்னு தெரியும். இந்தியா ஜுராசிக் ப்ரோ சீரிஸ் ப்ரெடிக்ஷன். எனக்கு சீரிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியா? இல்ல சொல்றேன் ஃபர்ஸ்டே நம்ம அது சொல்லிருக்கோம். அவன் சீரிஸ் ப்ரெடிக்ஷன் கேக்குறடா. இல்ல அவன் முன்னாடி பண்ணிருக்கணும். அவன் தெளிவா பேசுறான்டா. நீங்க பேசுங்க. சொல்லு தம்பி. சொல்லல பாரு. எனக்கு என்ன டிரான் தோணுது. நானுமே வந்து ஐ கோ 60% இந்தியா 40% டிரா. மைட் பி எனக்கு இந்த மேட்ச் டிரா ஆகும் தோணுது.
இல்ல எனக்கு இதுதான் தோணும். 60 இந்தியா 40 டிரா தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியா தட் கமிங் ஃப்ரம் திஸ் பிக் ஆஃப் அ வின் விக்டரி எனக்கு வந்து தெரியும். they will have a lot ஆனா of பட் டோன்ட் ஜட்ஜ் லாஸ்ட் இங்கிலாந்து. டைம் இது ஆஸ்திரேலியாவோட என்ன பண்ணானுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. என்னது பர்த்தில் எடுத்துதான் ஜெயிச்சானுங்க. பர்த்துல. ஆனா நீ பர்த்துல ஜெயிச்சாங்க, ஆனா பர்த்துல செத்தோம் பொழச்சோன்னு ஜெயிச்சாங்க. அது வெறும் பும்ரா பவுலிங் நல்லது. கம்ஃபர்டபுளா ஜெயிக்கவே இல்ல. இந்த வின்னு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நீ அட்ரா 600 ரன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதான் ஓப்பன் சேலஞ்ச் முடிஞ்சது 600 ரன் சேஸ் பண்ணி. சரி சொல்லு, நீ நெக்ஸ்ட் டிஎன்பிஎல் சொல்லு. என்ன எப்படி போச்சு நம்ம மேட்ச்? வேணாண்டா. ஆஃப் ரெக்கார்ட்ல பேசிட்டு இருந்தோம். அது நம்ம ஆஃப் ரெக்கார்ட்லயே முடிச்சுக்குவோம் அதை. இல்ல நீ டிஎன்பிஎல் ஆரம்பிச்சுன்னா இங்க பல பேரோட இது வந்து என்ன இது வரும் தெரியாது. வேண்டாம். ஆமா ஆமா முடிச்சுக்கலாம் இந்தியாவோட. ஆமா. ஓகே கைஸ், அடுத்து 3வது டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்றோம். ஆமா சீரிஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்கடா. சீரிஸ் ப்ரெடிக்ஷனா? 2 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆமா இப்போதைக்கு லெவலா தான் இருக்குது. 3வது ஆமால. எனக்கு என்னமோ 3-2 இந்தியா. தலைவரே எனக்கு எனக்கும் அதேதான் தோணுது. ஒண்ணுன்னா அதே சொல்லிரு. புனமோகன் எனக்கு வந்து 3-1 இங்கிலாந்து. 3-1 இங்கிலாந்து. ஏதோ ஒண்ணு வந்து மழை வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒன்று டிராகன் நம்பிக்கை இருக்கு. மேன்செஸ்டரா இருக்கும். ஓகே, வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஈதர் சைடு அது லேட்டா தான் போகும். 4-1 சான்சஸ் ஜாஸ்தி than 3-2. ஓஹோ. நோ ஜுராசிக் ப்ரோ 3-1 ப்ரோ. 3-1 யாருக்கு? அதான் யாருக்கு? அவனு வெறும் 3-2ன்றான். தெரியாது என்னோடது. உன்னோட மாதிரி தான் இந்தியான்னு தெரிஞ்சிருச்சு. இல்ல இந்தியா 3 இங்கிலாந்து 1. ஓகே. இங்கிலாந்து ஜெயிக்கவே மாட்டாங்க. அங்கதான் சொல்லியிருக்கான். என்ன தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சு அவன் நீ சொல்ற மாதிரி 1 டிராக வாய்ப்பு இருக்கு. நீ அடுத்த சொல்லிருக்க. அதனால நீ வாய்ப்பு இருக்கலாம் இல்ல சாய்தான் ஆகணும். அதுதான் சொல்றேன். அப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் அது இந்தியா அதே கண்டினியூ பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஓகே ஓகே தென் 3 பேர் இந்தியா வந்து 3 வின் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து இங்கிலாந்து 3 வின் எடுக்கும்னு சொல்லியிருக்காரு. பேனல்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. மினிமம் 3 வின். ஓகே மினிமம் 3. ஓகே இவரு இந்தியா பத்தியா இங்க அலைண்டா 3 வின்ஸ் சொல்லியிருக்கோம் நாங்க ஆவரேஜா. வந்து நம்பிக்கை இருக்குடா. எனக்கும் அதே நம்பிக்கை இருக்கு இந்தியா மேல. அதுவும் மொத மேட்ச் பார்த்துட்டே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு வந்து முதல் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் பவுலிங் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. 2வது மேட்ச் பார்த்துட்டு ஆஹா அற்புதமா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இவங்க தான் போன மேட்ச் பவுலிங் போட்டானுங்களா அப்படின்னு யோசிப்போம் பாரு. செஞ்சா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கடா. காலைல கூட வந்து கேள்வி கேட்கிறேன்டா. சரி கைஸ், ஆமா என்னன்னு பாப்போம். ஃபுல்லா வீடியோ பாருங்க, மேட்ச் பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு விம்பிள்டனுக்கான வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் நானு. விம்பிள்டன் ஃபாலோ பண்றவங்க அந்த வீடியோவும் பாருங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இருக்கா கைஸ்? F1 அப்டேட் எதுவும் இல்லையா? F1 படம் சூப்பரா இருந்துச்சு.
அதுக்கே ரிவ்யூ போடுறேன்னு பேசிட்டு ஆமா டைம் செட் ஆகல, டிராவல் இருந்ததுனால நிறைய பேர் டைம் வர செட் ஆகல. அதுக்கு ஹைலைட்ஸ் பார்த்தேன் கடைசியா அந்த இது போடுவாங்க. அடே படத்தை பேசிட்டு இருக்கோம். படத்துலயா? நான் வந்து ரேஸ் வீக்கெண்ட் சொல்றேன். அந்த ரேஸ் வீக்கெண்ட்லாம் வாரம் வாரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரேஸ் வீக்கெண்ட் நேட். ஆமா அது மட்டும் சொல்லிடுவோம். ஹல்கன்பர்க் ஃபர்ஸ்ட் டைம் போடியம் எடுத்திருக்காரு அவர் கரியர்ல. எந்த நம்பிக்கையில நான் செலிப்ரேட் பண்ண சாம்பியன் கூட இல்ல, மெர்சிடிஸ் காரங்க கொண்டு வந்து கொடுத்தான் சாம்பியன். ஆமா அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியல. அவன் வச்சிருப்பானுங்க எப்பவுமே ஏதாச்சும் ஜெயிச்சா யூஸ் ஆகும். இவனுங்களுக்கு மேல நம்பிக்கை இல்ல. அதான் பண்ணுவோம். பூனம நானும் அப்புறம் மிஸ்டர் ஏலியன் ஆரோக்கியராஜ் வந்து F1 படம் பார்த்துட்டாரு. அதனால அவர் எழுதிட்டு வந்து F1 படத்துக்கு ரிவ்யூ பண்ணி அடுத்தப்படா ரேஸ் வீக்கெண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரேக்ல இருக்காங்க. ஓ ஓகே. அடுத்து 27th27th ஜூலை. ஆமா 25th நெக்ஸ்ட். அதான் 25th to 27th அடுத்த ரேஸ் வீக்கெண்ட். ஸோ என்ன பண்ணுவோம், F1 படத்துக்கு ரிவ்யூ போட்டு சில்வர் ஸ்டோனுக்கும் ஒரு இது டிஸ்கஷனை போட்டுருவோம் மிஸ்டர் ஏலியன் ஆரோக்கியராஜ் வச்சு. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரெக்கார்ட் பண்றோம். மறக்காம பாருங்க, வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா உங்களுக்கு எதனா பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன மாத்திக்கணும். இல்ல அப்படியே என்ன படம் வேணும்னு கேட்டிருந்தா கூட சொல்லுங்க, அது கூட சொல்லுங்க. ஆமா அதே மாதிரி கேம் பிளேயர் தான் பண்ணுங்க வரட்டும். நான் GTA 6 ரிலீஸ் ஆகட்டும். நம்ம வந்து மொக கமெண்ட்ரின்னு ஒரு தலைவர் இருக்காரு, அவரை மாதிரி மொத்த கேம் ஆடி மொத்த ஸ்டோரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உட்காந்து. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.